பட்டு பாப்பாவோட மாயாவோட 2 பேரையும் கூட்டிக்கிட்டு அம்மா எங்கே போகிறேன்? கோவா. ஆஃப்டர்நூன் 12:30 ஃப்ளைட். ஆல்மண்ட்ஸ் ஜூஸ் குக்கீஸ்னு ஃப்ளைட்டில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது நார்த் கோவாவில் இருக்கக்கூடிய மனோகர் பார்க்கர் ஏர்போர்ட். இறங்கினதுமே ஃபோட்டோ செஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 45 மினிட்ஸ் லாங் டிரைவுக்கு அப்புறம் ரிசார்ட் ரீச் பண்ணிட்டோம். எஸ்டெல்லா டோமார் அப்படிங்கிறது தான் ஒரு பீச் ரிசார்ட். அங்கே தான் தங்கியிருக்கோம். ஒரு கிளிஞ்சல் மாலை, வெல்கம் ட்ரிங்க் அப்படின்னு கொடுத்து வரவேற்பு. ரிசார்ட்டோட என்ட்ரன்ஸில் புத்தா ஸ்டாச்சு, பெரிய பெரிய சேர்னு ஒரு மாதிரி அசத்தலாக இருந்தது. உள்ளே நுழைஞ்சா அங்கங்கே தண்ணி சலசலன்னு சத்தம், க்ரீனரி, இப்படி உடன் ஸ்டெப்ஸில் ஏறி மேலே வந்தால் நம்ம தங்கி இருக்கக்கூடிய அந்த ரூம் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ட்வின் ஷேரிங்கில் ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி வருது. அது ஈவினிங் டைமில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு, பேகேஜ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக உள்ள ஸ்பேஸும் நல்ல ஸ்பேஷியஸாக இருந்தது. பாத்ரூம் நல்ல ஹைஜீனிக்காக வேணும்னு எதிர்பார்ப்போம். அந்த ஹைஜீன் அங்கே சூப்பராகவே கிடச்சிது. ரொம்ப நல்லா ஹாட் வாட்டர் 24 ஹவர்ஸ் சர்வீஸோட ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இதுதான் வந்து நாங்கள் தங்கி இருக்கிற ரூமோட மொத்த ஸ்பேஸ் அண்ட் டிவி ஃபெசிலிட்டியோட மினி பார் எல்லாமே இருக்குது. சிட் அவுட் ஏரியாலேருந்து சுற்றி பார்த்தா இப்படி தான் இருக்குது. அங்கங்கே துணி காய போட்டிருக்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் அன்ஈஸியாக இருந்தது. இதுதான் ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு 4 மணி போல் நாங்கள் அங்கே வந்தோம். ஏன்னா நல்ல பசி இருந்தது. ஆர்டர் பண்ணி 1/2 அன் ஹவரில் சூப் வந்து சேர்ந்தது. பாப்பா நான்வெஜ் சாப்பிட்றவ, அவள் சிக்கன் பிரியாணி, ஃபிஷ்ஷு, ப்ரான் கிரேவின்னு என்னென்னமோ ஆர்டர் பண்ணி அவள் சாப்பிட்டா. எனக்கு பேபிகார்ன் ஃப்ரை, வெஜ் பிரியாணி, பப்பட், கர்ட் அப்படின்னு ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். நல்ல அசதியான தூக்கத்தில் இருக்கும்போது தான் கதவை தட்டி காம்ப்ளிமெண்ட்ரி ஃப்ரூட் பேஸ்கெட்டும் இந்த டவலில் ஒரு ஸ்வானும் ரெடி பண்ணி வச்சுட்டு போனார் ஹவுஸ் கீப்பிங் பர்சன். ஈவினிங் அப்படியே கொஞ்சம் பீச் வரைக்கும் காலார நடந்துட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. எங்கே போனாலும் என்னால் கோயிலை விட முடியல. பாபரேஸ்வர் அப்படின்னு ஒரு கோயில் ரிசார்ட் பக்கத்துலேயே இருந்தது. அங்கே போயிருந்தோம். பீச் ஜெகஜோதியா இருந்தது. ஒரு 10 மினிட்ஸ் வாக்லேயே பீச்சுக்கு வந்துட முடியும். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சாப்பாடு அப்படின்னு பயங்கரமாக பிஸியாக இருந்தது. 15-20 மினிட்ஸ் நடந்தால் ஒரு பஜார் வந்தது. அந்த பஜாரில் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம். பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ், ஹேண்ட்பேக்ஸ், இந்த மாதிரி கழுத்துக்கு போடுற அந்த மணி மாலைகள் இதெல்லாம் வந்து ரொம்பவே அழகாக டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஷாப்பிங் முடிஞ்சு திரும்ப ரிசார்ட் வந்தாச்சு. குட் நைட்.